ஹாய் மக்களே, காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல பொழுதாக விடியட்டும். சூரியனை வணங்கிட்டேன். அடுத்து எங்கள் வீட்டில் பூத்த பூ மல்லிகைப்பூ செம்ம வாசனைங்க, குண்டு மல்லி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்டே நான் மருதாணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டப்பாவில் செம்பருத்தி வச்சேன். அதை அழகாக டெய்லி காலையில் என்னோடய கடவுளுக்கு ஒவ்வொரு பூ பூத்துருது, அதை பறித்து என் முருகனுக்காக நான் வச்சுருவேன். அவருக்கு இந்த பூ வச்சா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன கோலங்களை கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி அழகாக போடணுன்னு ஆசை. அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணுன்ற ஆசை. எல்லோரும் போடுறாங்களே கோலம், வண்ண வண்ண கோலமாக போடுறாங்க, பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை போட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்து நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு மக்களோட ஆதரவு இன்னும் நிறையா கிடைக்கணும்னு என் முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் என் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் என்னோடய முருகன் மாற்றி கொடுப்பாரு. எங்கள் வீட்டு வாசல்லே நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். சிலர் இது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வச்சதுனால எனக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க. வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பூத்த ரெட் கலர் ரோஸுங்க. தண்ணி ஊற்றுனேன்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட அழகு பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. வெறும் எரு தாங்க போடுறேன், நான் வேறு எதுவுமே போடலை. எரு தான் போடுறேன். எவ்வளோ பெருசாக பூக்குது பாருங்கள். இது ஒரு பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ். இதுதான் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும். கனகாம்பரம் எனக்கு பிடிச்ச பூ, தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நல்லா பூக்குதுங்க. எரு தான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. அரிசி களைஞ்ச தண்ணி எருவும் தான் கொடுக்குறேன். காஃபி போட்டேன். ஆடையை எடுத்து மஞ்சத்தூளை கலந்து மூஞ்சியில் தேய்ச்சா நல்லா